என்னடா கையில் இருந்த மேட்சை தேவையில்லாமல் போய் தோத்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ மட்டும் இல்லைங்க, 10 இயர்ஸ் முன்னாடியும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம தோற்றுருக்கோம். பிரிஸ்பேன் நடந்துச்சு. அப்போ தோனி தான் கேப்டன். ஸோ 2வது டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன தான் 100 ரன் லீட் கொடுத்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற அட்வான்டேஜ் நமக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்றைக்கி போகும்போது தவான் கையில் இன்ஜுரி. ஸோ இன்ஜுரியே போன தவான் அடுத்த நாள் நான் பேட்டிங் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 2-1 இருந்து விராட் கோலியை முன்னாடியே அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. விராட் கோலி நல்லா ரெட் ஹாட் ஃபார்மில் இருந்திருக்காரு. முன்னாடியே போனால அவசரப்பட்டு அவரும் ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாரு. 76 for 1 87 for 5 சொல்லிட்டு குயிக் விக்கெட்ஸை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். விக்கெட்டை கொடுத்துட்டு வந்த விராட் கோலி ட்ரெஸ்ஸிங் ரூம் தவானை தேவையில்லாம முன்னால் தான் இப்போ என் விக்கெட் போச்சு, நான் பொறுமையாக 2-1 வர வேண்டியது, நீ ஜான்சனையும் ஸ்டார்க்கெலாம் பார்த்து பயந்துட்டு என்ன மாதிரி அனுப்பிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே தவானும் ஒரு பதிலுக்கு என்னால் முடிஞ்சதான் நான் போயிருப்பேன், நான் ஃபுல்லாக ஃபிட் இல்லை, ஃபிட்டாக தான் டீமுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து ஒரு விவாதம் வைக்கிறாரு. கடைசியாக ரவி சாஸ்திரி உள்ள தம்பி டீமுக்காக எந்த பொசிஷன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆடணும், இங்கே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கோலிக்கும் தவானுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க. விஷயம் ப்ரெஸ்ஸுக்கும் தெரிஞ்சிச்சு, தோனியும் கேட்டிருக்காங்க அது என்ன அண்டர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தோனி என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. Virat used a knife, he stabbed Shikhar, he just recovered out of that, then we pushed him to bat. These are all stories, Marvel, maybe Warner Bros, somebody should pick up from this and they can make a nice movie out of it. I don't know where it comes from. The reason being, if somebody from the team has actually told you this, it will be interesting if you give us the name saying, this is the individual who said this is what happened, because his imagination is really brilliant and he should be working for one of the movie companies. He doesn't deserve to be in our dressing room because he has entirely created something that has not been there at all. So, stuff like that makes good stories for the tabloid and maybe it helps them sell it. But as far as the reality is concerned, there has been nothing. என்னதான் தோனி அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கலாக கலாச்சாரம். அதுக்கப்புறம் 4th டெஸ்ட்டில் தோனி கேப்டன்ஷிப்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் கோலி தான் கேப்டனான கோலி ஃபர்ஸ்ட் டிசிஷனாக தவான் டீம் விட்டு தூக்கிறாரு. ராகுல், விஜய் அண்ட் ரோஹித் அவங்க 3 பேர்த்தையும் டாப் 3ல இறக்குறாரு.